Hello guys, so welcome to the new video. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நானுமே ரொம்ப நாள் போடணும்னு நினச்சேன். நான் மொபைலில் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பெருசாக எடிட்டிங் இல்லை, எதுவுமே இல்லாதனால ஓகே இந்த தடவை நம்ம லேப்டாப் வாங்கின பிறகு நம்ம நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ லேப்டாப் வாங்கிட்டேன். ஸோ அதனால் இதுக்கடுத்து உங்களுக்கு வர கண்டென்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ கொடுக்க முடியும், அவ்வளோ நல்லா கொடுக்க முடியுமோ நல்லா பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ். நீ நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருவீங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஃபண்டட் அக்கௌண்ட் லைக் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பெட்டர், எது நல்லாயிருக்கும், எது வாங்கலாம், ப்ளஸ் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ், இது உண்மையிலே ஒர்த்தா, இது நீங்கள் வாங்கி ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு உண்மையிலே ப்ராஃபிட் பண்ண முடியுமா, லைக் இது நீங்கள் நார்மல் அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு போகலாமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளாட்ஃபார்ம்ஸ் ஆர் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் இருக்குது அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு இருக்குது, யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு. அடுத்து நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். பட் பெரிய லீகலைஸ் ஒர்க்ஸ் இருக்கு, அது நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம். அதனால் இந்த ஃபாரெக்ஸ்ன்ற போது ஈஸியாக கிடச்சிடும். நீங்கள் பேமெண்ட் பண்ணி அக்கௌண்ட் பாஸ் பண்ணாலே போதும். பேசிக்காக இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், பட் உங்களுக்கு ட்ரேட் பண்ண கேபிட்டல் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் வரலாம். நீங்கள் ஒரு ஒரு லைக் என்னடா ஒரு $20 ஆர் $100 வரலாம் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். $100 இஸ் குட், $100ன்றது நல்ல அமௌண்ட்டு தான். சப்போஸ் அது கூட பண்ண முடியாது, லைக் கம்மியான அமௌண்ட் தான், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஒர்க் போகல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணலாம். பேசலாம் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் லைக் அவங்க கேபிட்டல் கொடுப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணி கொடுத்து அதில் நீங்கள் ப்ராஃபிட் வரதை 80-20 ஷேர் பண்ணுவோம். அவங்க 80% உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் 20% அவங்க கொடுக்குற மாதிரி. சப்போஸ் நீங்கள் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் $100 ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா $80 உங்களுக்கு வரும், $20 அவங்களுக்கு வரும். இதான் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அக்கௌண்ட்டோட ப்ராஃபிட். அப்போ அவங்க கொடுக்குறாங்கல்ல ப்ரோ, அந்த அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட்டா அப்படின்னா கிடையாது. அவங்க கொடுக்குற அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் தான். லைக் அவங்க பிஸ்னஸ் மாடல் டிஃப்ரெண்ட் ஆனது. அதனால லைக் எல்லாரையும் நம்பி ரியல் அக்கௌண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் ஒரு 98% ஆஃப் த பீப்புள் லாஸ் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேசிஸ் இது. ஸோ டெமோ அக்கௌண்ட் கொடுத்து இந்த டெமோவில் எடுக்கிற ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இந்த பிஸ்னஸ் மாடல் இப்போ காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரியல் அக்கௌண்ட் அவங்க எப்படி இன்னொரு வழியாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க, நல்லா ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க லைக் அவங்களுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் உங்களை காப்பி பண்ணி நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் அவங்களுடைய ரியல் அக்கௌண்ட்டில் எடுத்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிக்குவாங்க. இதாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க லைக் அவங்க ஒன் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ். பட் அது நமக்கு தெரியாது அவங்க நம்ம அக்கௌண்ட் காப்பி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. பட் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அக்கௌண்ட். இப்போ அந்த ஃபண்ட் அக்கௌண்டோடைய பிஸ்னஸ் மாடல் பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1000 பேர் ஃபண்ட் அக்கௌண்ட் வாங்குறாங்க. ஒரு ஃபண்ட் அக்கௌண்ட்டோட பேசிக்கான ஒரு டூ ஸ்டெப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா $36. ஓகேவா? அது ஒரு 1000 பேர் $36 அக்கௌண்ட் வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு $34,560 உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் பே பண்ணுறோம் மொத்தமாக 1000 மெம்பர் சேர்த்து. ஓகேவா? அது இதுக்கு மேலே பே பண்ணுவாங்க, இல்லை கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ப்ளாட்ஃபார்ம்ஸ் ஃபண்ட் அக்கௌண்ட்டோடைய ப்ரோக்கர்ட்ட நீங்கள் கொடுக்குறீங்க, உங்கள் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. நான் டூ ஸ்டெப் அக்கௌண்ட்டுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த அக்கௌண்ட்டை அவங்க கொடுக்குற ரூல்ஸை வச்சு அந்த அக்கௌண்ட்டில் அவங்க $500 ப்ராஃபிட் பண்ணணும், ஒரு $400 டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லி சர்டன் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கக்கூடாது, நியூஸ் வரப்போ ட்ரேட் எடுக்கக்கூடாது, நீங்கள் வீக்கெண்ட் ஹோல்டு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஃபண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்லலாம், பட் அவங்க வச்சுக்கிறது கரெக்ட் தான். ஸோ அதெல்லாம் தாண்டி பாஸ் பண்ணி வரவங்க 40 பேர் தான் இருப்பாங்க. ரியல் டைம் டேட்டாவில் சொல்லணும்னா அவ்வளோதான் இருக்கும். இங்கே போனால் ஒரு மேக்ஸிமம் 80 மெம்பர்ஸ் சொல்லலாம். ஒரு 1000 பேர்த்துல 40 பேர் தான் அக்கௌண்ட்டே பாஸ் பண்ணாங்க ஆக்சுவலி. ஆனால் அவ்வளோ கஷ்டமான விஷயம் நல்ல அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுன்றது. ஸோ 1000 பேர்த்துல 40 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க, மிச்சம் இருக்க ஒரு 960 மெம்பர்ஸ் லாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ 960 மெம்பர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது ஒரு ஆள் $36 கட்டியிருப்பாங்க. ஸோ 960 மெம்பர்ஸ் கட்டின டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $34,560. ஓகேவா? இந்த லாஸை தான் எடுத்துகிட்டு இவங்க 40 மெம்பர்ஸ் பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அவங்க ப்ராஃபிட் பண்ணாங்க பார்த்தீங்களா? ப்ராஃபிட் ஸ்ப்ளிட்டில் இவங்க ஒரு 40 பேருமே கிட்டத்தட்ட ஒரு $500 பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 80% பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ 40 பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க,
40 பேருமே பே அவுட் எடுக்கிற அளவுக்கு போவாங்களான்னு தெரியாது. பாஸ் பண்ண பிறகு அடுத்து லாஸ் ஆனா, அடுத்த நாள் லாஸ் ஆனதுதான். அக்கவுண்ட் அடுத்த நாள் அவங்க வாஷ் அவுட் பண்ணது, பிரீச் பண்றது அக்கவுண்ட் லைக் நார்மல். சொல்ல முடியாது. லைக் இவங்க லாஸ் பண்றத வச்சு தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டா அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்குறாங்க. இதான் அவங்களோட பிசினஸ் மாடல். எல்லா ஃபண்டட் அக்கவுண்ட்டுக்கும் இது தப்பு கிடையாது. ஸோ ஆனா இதுல கொஞ்சம் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ரூல்ஸ் இருக்கு. இப்ப இதுல வந்து நம்மளுக்கு நெறைய டைப் ஆஃப் அக்கவுண்ட் இருக்குது. இப்ப வந்து ஒன் ஸ்டெப் அக்கவுண்ட் இருக்குது. ஒன் ஸ்டெப்பு, 2 ஸ்டெப் இருக்குது. அப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபண்டட் இருக்குது. இந்த ஒவ்வொன்னா பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட்னா நீங்க பே பண்ண உடனே உங்களுக்கு வந்து மாஸ்டர் அக்கவுண்ட்னு ஒரு அக்கவுண்ட் தந்துருவாங்க. நீங்க ப்ராஃபிட் பண்ண நீங்க 80% ஒரு 90% வரைக்குமே தராங்க. ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. 2 ஸ்டெப் அக்கவுண்ட்னா நீங்க $5,000 $36 குடுத்தோனே ஃபர்ஸ்ட் ஒரு அக்கவுண்ட் தருவாங்க. இந்த அக்கவுண்ட்ட பாஸ் பண்ண பிறகு இன்னொரு ஒரு அக்கவுண்ட் தருவாங்க. இந்த அக்கவுண்ட்டையும் நீங்க பாஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து மாஸ்டர் அக்கவுண்ட் கிடைக்கும். ஒன் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அக்கவுண்ட்ட பாஸ் பண்ணீங்கன்னா மாஸ்டர் அக்கவுண்ட் வந்துரும். இதுல வந்து ஆக்சுவலா 3 ஃபேஸ் இருக்குது 2 ஸ்டெப் பொறுத்தவரைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் அக்கவுண்ட் வரும். இதுல வந்து நீங்க அங்க குடுத்துருப்பாங்க. ஒரு $250 ப்ராஃபிட் எடுத்துக்கணும் நீங்க. அது வந்து சில ப்ளாட்ஃபார்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 1 வீக்குள்ள எடுத்து காமிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபண்டிங் டிப்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா, நீங்க எப்போ வேணா ப்ராஃபிட் எடுத்து காமிக்கலாம். எத்தனை வருஷங்கள் கழிச்சுனாலும். அடுத்து பிராக்டிஷனர் அக்கவுண்ட்ல வந்து ஆ இதுல வந்து ஒரு $500 ப்ராஃபிட் எடுக்க சொல்லி ஸ்டூடண்ட் அக்கவுண்ட்ல சொல்றாங்கன்னா, பிராக்டிஷன் அக்கவுண்ட்ல கம்மியா தான் இருக்கும். ஒரு $300 தான் ப்ராஃபிட் எடுக்க சொல்லுவாங்க. இத எடுத்துட்டீங்கன்னா மாஸ்டர் அக்கவுண்ட். இதுல வந்து நீங்க ப்ராஃபிட் எடுக்கணும்னு ரூல்ஸ் கிடையாது. நீங்க எவ்வளோ எடுக்க வேணா எடுத்துக்கலாம். எடுக்க நீங்க வித்ட்ராவல் பண்ணிட்டே இருக்கலாம். இதுல நீங்க எடுக்கிற ப்ராஃபிட்ஸ வித்ட்ரா பண்ண முடியாது. இதெல்லாம் டெமோ மணி. இதுவுமே ஆக்சுவலா டெமோ தான். ஆனா இதுல நீங்க எடுக்கிற ப்ராஃபிட்ஸ வித்ட்ரா பண்ண முடியாது. ஆனா இதுல இருக்கிறத வித்ட்ரா பண்ணிக்கலாம். லைக் இது லைவ் அக்கவுண்ட் மாதிரி. ஓகே. இப்ப நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் பிப்ஸ். ஓகேவா? ஃபண்டிங் பிப்ஸ்ன்றது ஒரு ட்ரஸ்டடான புரோக்கரா இருக்காங்க. இது நான் வந்து ப்ரமோஷன் பண்றேன். நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு, நீங்க உங்களுடைய ப்ளாட்ஃபார்ம் புரோக்கர சூஸ் பண்றது பெட்டர். ஓகே. நான் ஒரு 3, 4 பிளாட்ஃபார்ம் புரோக்கர் சொல்றேன். அவங்கள மட்டும் நீங்க மோஸ்ட்டா பார்க்கலாம். ஏன்னா நீங்க ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வாங்குறதோ, வாங்காததோ உங்க இஷ்டம். ஓகே. இப்ப ஃபண்டிங் பிப்ஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு UAE பேஸ்டு கம்பெனி. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட் 1 ஸ்டெப், 2 ஸ்டெப். இப்ப 2 ஸ்டெப் அக்கவுண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரேட் கம்மியா இருக்கும். இப்ப $5,000 அக்கவுண்ட், $10,000 ஒவ்வொரு அக்கவுண்ட்க்கும் ஒவ்வொரு லைக் ரூல்ஸ் டிஃபர் ஆகும். $5,000 அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 ஸ்டெப் அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 ஸ்டெப் இருக்கும் சொன்னேன்ல. ஸ்டூடண்ட் 1, பிராக்டிஷனர் 1, மாஸ்டர் அக்கவுண்ட். இது 2மே பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் ஸ்டேஜ். 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் மாதிரி, ஒரு எக்ஸாம் மாதிரி. இதுதான் உங்களுக்கு வந்து லைவ் அக்கவுண்ட், மாஸ்டர் அக்கவுண்ட். இந்த ஸ்டூடண்ட் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத்தன ரூல்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட் ஃபேஸ்ல வந்து நீங்க $400 அந்த $5,000 அக்கவுண்ட்ல வந்து $5,400 மாத்திட்டீங்க அப்படின்னா, இந்த அக்கவுண்ட்ட நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. அக்கவுண்ட்ட பாஸ் பண்ணோனே, உங்களுக்கு மெயிலுக்கு இன்னொரு ஐடி பாஸ்வேர்ட் அனுப்புவாங்க. பிராக்டிஷனர் அக்கவுண்டோட ஐடி பாஸ்வேர்ட். அதுல வந்து $250 நீங்க பாஸ் பாஸ் எடுத்து ப்ராஃபிட் எடுத்து காமிக்கணும். அதாவது $5,250 மாத்துனீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்ட பாஸ் பண்ணிடுவீங்க. பாஸ் பண்ண பிறகு மாஸ்டர் அக்கவுண்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் டார்கெட்லாம் கிடையாது. நீங்க எவ்வளோ எடுக்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுல வந்து ரிவார்ட் ஸ்ப்ளிட் வந்து ஃப்ளெக்சிபிள். ஆக்சுவலா 80% தான். ஓகே. ஓகே. இப்ப இப்ப ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். இப்ப $10,000 அக்கவுண்ட் போனீங்கன்னா, $800 நீங்க ப்ராஃபிட் எடுத்து காமிக்கணும். ஒவ்வொன்னுக்கும் லைக் மாறும். இதோட ஸ்டூடண்ட் அக்கவுண்டோட வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் கம்மியா தான் இருக்கும். தென் $25,000 அக்கவுண்ட்டுக்கும் மாறும். ஒவ்வொன்னுக்கும் மாறும். இப்ப ஏன் நான் பிரிண்டிங் டிப்ஸ் என்னைய பொறுத்தவரைக்கும் நான் யூஸ் பண்றேன். ஏன் பெட்டர்ன்னு சொல்றேன்னா, நெறையா புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன். இப்ப லைக் நெறையா புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஃபண்டட் நெக்ஸ்ட் இருக்காங்க. அது மாரி வந்து ஃபண்டிங் டிப்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னா, நீங்க வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து நீங்க வித்ட்ரால் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். லைக் வந்து இப்ப வந்து நீங்க வந்து இன்னைக்கு சண்டே ப்ராஃபிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி சண்டே பண்ண முடியாதுல்ல. சரி. ஃப்ரைடே ப்ராஃபிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அன்னைக்கே அத வித்ட்ரால் போட முடியாது. ஓகேவா? நீங்க வந்து டியூஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, வித்ட்ரால் போட முடியும். அதனால நீங்க வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும். நீங்க வந்து சப்போஸ் மண்டே ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எடுத்த ப்ராஃபிட்ட. அதாவது லாஸ். அதனால நீங்க வந்து அ அது எல்லா அக்கவுண்ட்லயும் இருக்கிறது தான். ஆனா ஃபண்டிங் டிப்ஸ்ல வந்து எவ்ரி டியூஸ்டே தருவாங்க. மத்த புரோக்கர்ஸ நான் பார்க்கும்போது 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் தராங்க. அதனால ஃபண்டிங் டிப்ஸ் வந்து எனக்கு பெட்டரா இருந்தது. ப்ளஸ் வந்து ரொம்ப ரூல்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல.
பேசிக்காக ஃபண்டிங் டிப்ஸ் வித்ட்ரால்ஸ் கொடுத்துட்றாங்க. சில ப்ரோக்கர்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ண பிறகு வித்ட்ரால்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஃபண்டிங் டிப்ஸ் வந்து வித்ட்ரால் தராங்க. ஓகே. அதே மாதிரி இப்போ சப்போஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் மே 1 வச்சுக்கோங்க. மே 1 பார்த்தீங்கன்னா வெனஸ்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வெனஸ்டே ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் டியூஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும் உங்களுக்கு வித்ட்ரால் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற வரைக்கும். ஓகே. அதனால இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது ஃபண்டிங் டிப்ஸ் வரைக்கும் பரவாயில்ல. மற்றதுக்குலாம் நீங்கள் 14 நாள் வெயிட் பண்ணணும் மற்ற ப்ரோக்கர்ஸ்க்கு. ஓகே. ஸோ $100,000 அக்கௌண்ட் வரைக்கும் இருக்குது. அதுக்கு ரேட் மாறும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா $470 இந்த அக்கௌண்ட் $100,000 அக்கௌண்ட்டு. இதே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட்டு இப்போ வந்து ஒன்றும் இல்லை 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டு 5K அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா $36 தான். இதே பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட் வந்து $59. லைக் அந்த ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ரேட்டு மாறும். இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்னா உங்களுக்கு வந்து $69. இப்போ சில பேர் கேட்பீங்க எக்ஸ்ட்ரா ஒரு $30 கிட்ட தான் கட்டுறோம். இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டே வாங்கிட்டு போகலாம். எதுக்கு நம்ம 2 ஸ்டெப் உட்காந்து நீங்கள் ட்ரேட் லைக் பாஸ் பண்ணிட்டு அப்படின்னா இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் கொண்டு வராங்கன்னா அதில் கொஞ்சம் சிக்கல் வச்சிருக்க மாதிரி மேக்ஸிமம் டெய்லி லாஸ்லாம் மாறும் உங்களுக்கு. இதில் வந்து மேக்ஸிமம் டெய்லி லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா 5% தான். இதுலலாம் ஒரு 3% $150 நீங்கள் லாஸ் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே நாள் இந்த அக்கௌண்ட் மொத்தமாக போயிடும். நீங்கள் முதலிருந்து $69 கட்டி மறுபடியும் அக்கௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பை வீக் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வித்ட்ரால் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு வந்து 95% வித்ட்ரால் தராங்க. $100 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா $95 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. இது வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறும். நான் பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா 2 ஸ்டெப் அக்கௌண்ட் வாங்கி பழகுங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ண தான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். லாஸ்ட்ல இருந்தால் நிறையா கற்றுக்குவீங்க. அதனால் 2 ஸ்டெப் வாங்கிட்டு வாங்க. அப்போ 1 ஸ்டெப்போட 2 ஸ்டெப் போகிறது ரேட்டும் கம்மி. நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் கெயின் பண்ணலாம். எடுத்தோடனே ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சி ட்ரேடிங்கில் வந்தீங்கன்னா லைக் ப்ராஃபிட் கடைசி வரைக்கும் பண்ண முடியாது. நல்லா ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் பண்ணிவிட்டு அடுத்து வாங்க. இப்போ நீங்கள் நிறையா 2 ஸ்டெப் அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டீங்க. நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கப்புக்கு இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அந்த ரூல்ஸ்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் மினிமம் ட்ரேடிங் டேஸ். அதாவது இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட்டை வாங்கி ஒரே நாளில் கேம்பிளிங் அடிக்கிறது. இப்போ என்எஃப்பி நியூஸ் அப்போல்லாம் ஒரே நாளில் லேயரிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாததுக்காக மினிமம் வந்து நீங்கள் 3 நாளாவது நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் 8ஆம் தேதி வாங்குறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா 8ஆம் தேதி நீங்கள் பே பண்ணுறீங்க ஃபண்டிங் டிப்ஸுக்கு அப்படின்னா 8ஆம் தேதி உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு கிடச்சிடும். நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி தான் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். அன்னிலேருந்து 3 நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கணும் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ அதுக்கடுத்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுப்பாங்க. இப்போ 12ஆம் தேதி ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்து 12ஆம் தேதியே பாஸ் பண்ணீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. லைக் அது கேம்லிங் மாதிரி போயிடும்ன்றதுக்காக இந்த மினிமம் ட்ரேடிங் டேஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 3 நாளுமே ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் இருந்திருக்கணும் ஆக்சுவலி. ஓகே. இப்போ டெய்லி லாஸ் அப்படின்னா என்ன? இப்போ $5,000 வந்து டெய்லி லாஸ் பார்த்தீங்கன்னா 5%, அதாவது $250. இப்போ வந்து நீங்கள் இன்னைக்கு $5,000 அக்கௌண்ட்டை வாங்குறீங்க. ஓகேவா? ஓரமாக கொண்டு வந்துடுறேன். $5,000 அக்கௌண்ட்டை வாங்குறீங்க. அதை வந்து இன்றைக்கே நீங்கள் வந்து லாஸ் அதாவது நீங்கள் $5,000 அக்கௌண்ட் இன்னைக்கு 10ஆம் தேதி வாங்குறீங்கன்னா அன்றைக்கே வந்து அதை $4,070 மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ் பண்ணி $250 லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட் அன்றைக்கே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்கள் சாஃப்ட்வேர் வச்சு பண்ணுறதுனால நீங்கள் $4,070 ஈக்விட்டியில் டச் ஆன அடுத்த செகண்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் $36 பே பண்ணி தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? டெய்லி லாஸ் வந்து அது 5% மேலே நீங்கள் பண்ணக்கூடாது டெமோ அக்கௌண்ட்டில். பண்ணீங்கன்னா அக்கௌண்ட்டு போயிடும். நீங்கள் மறுபடியும் முதல்ல வாங்கலாம். ஓகேவா? அடுத்த மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10%. அதாவது நீங்கள் மொத்தமாக நீங்கள் வந்து இந்த $5,000 எப்போ $4,500 கொண்டு வரீங்களோ அப்போ அந்த அக்கௌண்ட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடும். மேக்ஸிமம் லாஸை ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ரூல்ஸை ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இது வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே. அடுத்த விஷயம் வந்து வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு மாறும். ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ப்ராக்டிஷன் அக்கௌண்ட்டில் 5% வந்து மாற்றிடுவாங்க. எங்கே அதை காணோம்? ஓகே. இதாவது மற்ற ப்ராப்ளம்ஸை பார்க்கும்போது இதில் வந்து ஃபண்டிங் டிப்ஸ் வரைக்கும் பெஸ்ட்டு. ரெண்டுலேயுமே சேமான மேக்ஸிமம் டெய்லி லாஸ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபண்டட் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் ஃபண்டிங்லாம் போகிறீங்கன்னா இதில் 5% இருக்கும். இல்லை 3% தான் கொடுத்துருப்பாங்க. 10% இருக்கும். அதில் 8% தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கு வந்து மாறும். ஆனால் ஃபண்டிங் டிப்ஸ் வரைக்கும் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தனால நான் இதே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இதனால் ஃபண்டிங் டிப்ஸ் எனக்கு வந்து ஃபேவரேட்டான ஒரு ப்ராப்ளம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் மாறும் பேசிக்காக. இப்போ வந்து
இதில் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருந்தாங்களே ஃபண்டிங் டிப் ப்ரோன்னு சொல்லி. இது வந்து ரேட்டு கம்மி ஆக்சுவலாக இந்த அக்கௌண்ட் $29. ஆனால் இதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா மேக்ஸிமம் டெய்லி லாஸே $150 தான். ஒரு நாளைக்கு நீங்கள் 1% ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, $50. 3 ட்ரேட் நீங்கள் லாஸ் பண்ணிட்டாலே உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும். அதனால் வந்து நான் பூஸ்டப் அக்கௌண்ட்டு எப்பயுமே எடுக்கணும். ஃபண்டிங் டிப்ஸ் ப்ரோ பக்கம்லாம் போனதே கிடையாது. அதனால் கொஞ்சம் இந்த வீக்லி 80% இது ஓகே தான். பட் இந்த லாஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டம். பிகினராக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் ரொம்ப மைண்ட் செட் உங்களுக்கு நல்ல மைண்ட் செட் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். லைக் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதில் வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து ரூல்ஸை வந்து பார்த்துருவோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபண்டிங் டிப்ஸோட ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து வேகமாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பொறுமையாக ஒரு நாள் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ரிச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இருக்காது. ஸோ அதனால் பொறுமையாக டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக பண்ணிங்கன்னா இந்த எவல்யூஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் ட்ரேடிங் பிஹேவியர் அண்ட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த 3 அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு லைக் இந்த இது மாறும்னு சொல்லியிருந்தேன்ல, டெய்லி லாஸு அது அந்த விஷயங்கள் மாறுறது அதில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட், ப்ராக்டிஷன் அக்கௌண்ட், மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆனால் அந்த லிங்க்லாம் கொடுக்குறேன் கீழே, இப்போ ரீட் பண்ணி பார்த்துவோங்க. அடுத்து வந்து மேக்ஸிமம் டெய்லி லாஸ் லிமிட் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது வந்து டெய்லியுமே லைக் ரீசெட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஃபண்டிங்ஸ் அக்கௌண்ட் வாங்கினீங்கன்னா டேஷ்போர்ட்லேயே போய் காமிக்கும் எப்போ ரீசெட் ஆகும், எவ்வளோ நேரத்தில் வந்து 2 மணி நேரத்துக்கு ரீசெட் ஆயிரும் உங்களுடைய டெய்லி லாஸ்ன்னு சொல்லி நீங்கள் அக்கௌண்ட் வாங்கினோடனே அந்த டேஷ்போர்டில் காமிக்கும். இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ்னர் ஸ்டேஜ், அதாவது எவல்யூஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் அண்ட் ப்ராக்டிஸ்னர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து நியூஸ் அப்போ ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் வீக்கெண்ட்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக் ஃப்ரைடே ட்ரேட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் மண்டே வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, மண்டே டியூஸ்டே வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட், ப்ராக்டிஸ்னர் அக்கௌண்ட்டுக்கு இருக்குது. மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, நியூஸ் அப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து நியூஸ் அப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ என்எஃப்பி வருதுன்னா இந்த என்எஃப்பிக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியும் 5 நிமிஷத்துக்கு அடுத்தும் நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியும் நீங்கள் ட்ரேட் ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் தர வார்னிங் கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்த ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட்டை வந்து அதில் லைக் கழிச்சிக்க மாட்டாங்க, ஆட் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ 2-3 தடவை இதை பண்ணீங்கன்னா அக்கௌண்ட்டை பிரீச் பண்ணிடுவாங்க. ஓகே, அது அவங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்கள் ரூல்ஸ் வந்து ஒரு தடவை கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு நியூஸ் வரப்போ நீங்கள் முன்னாடி வந்து லைக் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரேட் எடுத்துடணும். இப்போ 6 மணிக்கு நியூஸ்னால் நீங்கள் 1 மணிக்கே ட்ரேடை போட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு 5 மணிக்கு போட்டிங்க, 4 மணிக்கு போட்டிங்கன்னா அது மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கன்சிடர் ஆகாது. நீங்கள் எவல்யூஷனாக இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 அக்கௌண்ட் வந்து நீங்கள் எப்போனா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அது உங்களோட இஷ்டம் தான். ஓகே, அடுத்த விஷயம் வந்து நீங்கள் அவங்களோட சிஸ்டம் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எடுக்கிற டைமில் எடுக்கிற நியூஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க. நியூஸஸை வந்து டைமிங்ஸை பார்க்கறதுக்காக நீங்களும் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியை ஃபாலோ பண்ண சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயம் இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸை ஹெல்ப் பண்ணுறது மூலியமாக ப்ளஸ் நியூஸில் கேம்லிங் பண்ணுறவங்களோ லேயரிங் அடிக்கிறவங்கள தடுக்கிறதுக்காக இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்படி பண்ணுறதுனால அவங்க அக்கௌண்ட் டெர்மினேஷன் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? அடுத்த விஷயம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹெட்ஜிங் பண்ணக்கூடாது. ஒரே சார்ட்டில் போயிட்டு பை அண்ட் செல் ஒரே இடத்துல எடுக்கக்கூடாது. வேறு யாரையும் பார்த்து காப்பி ட்ரேடிங் பண்ணக்கூடாது. வேறு ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்னு கொடுத்து அக்கௌண்ட்டை பாஸ் பண்ண கொடுக்கக்கூடாது. 2 அக்கௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு அக்கௌண்ட்டில் பை சைடு எடுத்துகிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் செல் ட்ரேட் எடுக்கிறது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அவங்க சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து வார்னிங்கோ இல்லை டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. அந்த இஏ யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்பர்ட் அட்வைசர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டுருக்காங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவார்ட்ஸ் வராது. ஆர் உங்களுடைய எவல்யூஷன் அக்கௌண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்த விஷயம் ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் கரன்சிஸ் ட்ரேட் பண்ணிக்கலாம், கிரிப்டோஸ் ட்ரேட் பண்ணிக்கலாம், மெட்டல்ஸ் ஆர் இண்டிசஸ் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து ஒரு லாட்டுக்கு வந்து $2 கமிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட லிவரேஜஸ் வந்து இதில் கொடுத்துருக்குங்க. ஓகே, ரெடினல்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவல்யூஷன் அக்கௌண்ட் நீங்கள் $36 கொடுத்து பே பண்ண உடனே உங்களுக்கு மெயிலில் வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்துடும்.
ஓகேவா? நீங்க ஐடி பாஸ்வேர்ட மாத்துனீங்க அப்படின்னா, உங்க அக்கவுண்ட் வந்து டைரக்ட்டா சஸ்பெண்ட் ஆகிரும். ஓகே. நீங்க அவங்க குடுக்குற ஐடி பாஸ்வேர்ட வச்சு தான் கடைசி வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க அக்கவுண்ட்ட வாங்கிட்டு, நீங்க அக்கவுண்ட் ஹேண்ட்லிங் யார்ட்டயோ குடுத்துட்டு, அவங்க மாத்துனாலும் சஸ்பெண்ட் ஆகும். ப்ளஸ் அவன் ஏதோ ஏமாத்திட்டான்னு சொல்லி நீங்க டக்குனு பாஸ்வேர்ட் மாத்த போனீங்கனாலுமே, நீங்க ரூல்ஸ வயலேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே. அதனால நீங்க வந்து குடுத்த பாஸ்வேர்ட யாருக்கும் தெரியாம நீங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பாஸ்வேர்ட் மாத்த ட்ரை பண்ண வேண்டாம். அப்படி மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க டேரக்ட்டா ஃப்ரெண்ட் குரூப் சப்போர்ட்ட மெசேஜ் பண்ணி, என்ன இஷ்யூன்னு சொல்லி, அவங்கள மாத்த சொல்லி, அவங்கள மாத்த வைங்க. நீங்களா மாத்துனீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். ஓகே. ட்ரேட் காப்பி பண்ணக்கூடாது. ட்ரேட் மேனேஜ்மெண்ட், அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. சிக்னல் பாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து கன்சிஸ்டன்ட்டா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆ ரிவார்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லைக் நீங்க வந்து எவ்ரி டியூஸ்டே நீங்க வித்ட்ராவல் பண்ணோம்னா 60% ரிவார்ட்ஸ் பெற்று தரோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து எவ்ரி லைக் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வித்ட்ராவல் குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 80% வரைக்கும் நாங்க பெற்று தரோம்னு போட்டிருக்காங்க. நீங்க 1 மந்த் கழிச்சு ரெக்வெஸ்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, 100% ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் குடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபண்டிங் வெப்ஸ்ல வந்து ஹாட் சீட் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து 100% ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் வந்து கேட்கலாம். நீங்க சப்போர்ட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி தான் நீங்க கேட்கணும். ஓகே. அடுத்து ஸ்கேலிங் பிளான் குடுத்துருக்காங்க. அத பெருசா பார்க்க தேவையில்ல. ஓகே. இது வந்து உள்ள இன்டெப்த்தா பார்க்க வேண்டிய விஷயம். நான் இன்னொரு வீடியோல கூட போடுறேன். இன்னொரு வீடியோ ஆக்சுவலா ஃபண்ட் அக்கவுண்ட்க்கு நான் போடுவேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். மெர்ஜ் பண்ணிக்கலாம் அக்கவுண்ட்ட. லைக் $25,000 அக்கவுண்ட்ட 2 $25,000 அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, $50,000 மாத்திக்கலாம். அது வந்து ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கு மாறும். நீங்க வந்து வாங்கிட்டு நீங்க ஃபண்டிங் வித் சப்போர்ட்ல மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். பிகாஸ் ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி. ஸோ ரீஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணி $100 வித்ட்ரா பண்ணிட்டீங்க. செகண்ட் டைம் பாஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிட்டு $100 இந்த மாதிரி 4 தடவை வித்ட்ரா பண்ணிட்டீங்க. எவ்வளோ டாலர் வேணாலும் சரி. ஃபோர்த் டைம் நீங்க வித்ட்ராவல் குடுக்கும்போது, நீங்க $36 பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அக்கவுண்ட் வாங்குறதுக்குன்னு ஃபர்ஸ்ட்டு. அது கூட சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அதாவது நீங்க லாஸ்ட் 4வது தடவை நீங்க $100 வித்ட்ரா போடுறீங்க அப்படின்னா, $136 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. இன்ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் எடுத்து 30 நாள் உங்க அக்கவுண்ட் ட்ரேடே பண்ணலன்னா, அந்த அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடும். ஓகே. நீங்க வந்து 10 நாள் 2 வாரம் கூட நீங்க ட்ரேட் இருக்கலாம். 30 நாள் நீங்க ட்ரேட் எடுக்கல, உங்க அக்கவுண்ட் இன்ஆக்டிவா இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல்ஸ். ஐபி அட்ரஸ். சப்போஸ் நீங்க வந்து உங்க ஃபோன் வச்சிருக்கீங்க, லேப்டாப் வச்சிருக்கீங்க. நீங்க ஃபோன்ல வந்து அக்கவுண்ட்ட லாகின் பண்ணிட்டீங்க. நீங்க லேப்டாப்ல லாகின் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஐபி மாறும். ஸோ, அதனால உங்க அக்கவுண்ட் டைரக்ட்டா சஸ்பெண்ட் ஆயிரும். இது ஏன் குடுத்துருக்காங்கன்னா, நீங்க அக்கவுண்ட் வந்து வேற யார்ட்டயோ குடுத்து, அக்கவுண்ட்ட பாஸ் பண்ண வைக்கிறீங்க. அந்த மாரி விஷயம்னால அது இருக்குது. இப்ப நான் எப்படி ப்ரோ லாகின் பண்றது? இப்ப புது ஃபோன் வாங்குறேன். பழைய ஃபோன்ல நான் அக்கவுண்ட் வச்சிருந்தா புது ஃபோன் வாங்குறேன்னா, அப்படி புது ஃபோன் லாகின் பண்ணா சஸ்பெண்ட் ஆகுமா? ஆகும். அது நடக்காம இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஐபி அட்ரஸ மாத்துறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆ ஒரு சாரி. நீங்க வந்து அவங்க ஃபண்டிங் வெப் சப்போர்ட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணி, இந்த மாரி ஐபி மாத்துறேன். இதுதான் விஷயம். சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு, சப்போர்ட் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் ஆ மாத்தணும். சப்போஸ் அப்படி லைக் இன்ஃபார்ம் பண்ணாம மாத்துனீங்கன்னா, அக்கவுண்ட் வந்து பேன் ஆயிரும். லைக் சஸ்பெண்ட் ஆகிரும். டாக்ஸிக் ட்ரேடிங் வந்து இருக்குது. ஒரு ரிஸ்க்கா ட்ரேட் பண்ணணும். லைக் எப்படி சொல்றது? ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட சும்மா லாட்ஸ் அதிகமா போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது பேசிக். $25,000 அக்கவுண்ட் வந்து மேக்ஸிமம் 10 லாட்ஸ் யூஸ் பண்ணலாம். அது மாரி ஒவ்வொரு அக்கவுண்ட் குடுத்துருப்பாங்க. ஓவர் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ட வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நீங்க வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணி பண்ணி கேம்பிளிங் அடிச்சு வந்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் அக்கவுண்ட் குடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லிருவாங்க, நீங்க இந்த மாரி நீங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டே பண்ணல. கேம்பிளிங் பண்ணியிருக்கீங்க குடுக்க மாட்டாங்க. கரெக்ட்டா டிசிப்ளினா பண்ணீங்கன்னா, நீங்க ஈஸியா பாஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம் அதுல. கேம்பிளிங் ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஹெச்எஃப்டிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மணி மேனேஜ்மெண்ட் கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். அது மாரி ரிவர்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. லைக் ஒரே $250 ஒரே ட்ரேட்ல வச்சு பண்றது, அந்த மாரி ரிஸ்க் வச்சு பண்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. லைக் மேக்ஸிமம் 1% ரிஸ்க் வச்சு பண்ணீங்கன்னா, நீட்டா இருக்கும்னு சொல்றது வந்து போட்டிருக்காங்க. ஓகே. கேம்ப்ளர்ஸ நாங்க வந்து மோஸ்ட்டா ஆ சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு, லைக் நீட்டா டிசிப்ளினா பண்றவங்களுக்கு நாங்க ப்ராஃபிட் குடுக்கணும் அப்படின்றது அவங்களோட எய்ம். ஓகே. ஆனா நீட்டா ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா, நீட்டா ட்ரேட் பண்ணி டிசிப்ளினா ட்ரேட் பண்ணீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட்ஸ் இதுல பண்ணலாம். பன்னோட அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ நான் பர்சனலா நான் சஜெஸ்ட் பண்ற ஃபண்டட் அக்கவுண்ட் புரோக்கர்ஸ். ஆனா நீங்க ஒரு தடவ வாங்குறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் லைக் நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வித்ட்ரால் எதுவும் வரலன்னா, நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நான் பர்சனலா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. பிளஸ் வந்து எந்த இஷ்யூ வராத புரோக்கர்ஸ் அப்படின்னா, ஃபண்டிங் டிப்ஸ் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் ஃபண்டிங்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டட் நெக்ஸ்ட்ல இஷ்யூ இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா நான் தெரிஞ்சவங்க ட்ரேட் பண்றாங்க. நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுல 3ல நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குடுக்குறது ஃபண்டிங் டிப்ஸ். ஏன்னா, இவங்களுடைய அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். லைக் இதுல கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதாவது ஃபண்டிங் டிப்ஸ் பெஸ்ட்டு. ப்ளஸ் எந்தமே ரிவார்டு, பே அவுட் குடுக்காம போனது கிடையாது நான் பார்த்த வரைக்கும். 5 இயர்ஸ்லயே கரெக்ட்டா இருக்காங்க. வண்டர் நெக்ஸ்ட் மட்டும் ஏதோ ட்விட்டர்ல ஒரு இஷ்யூ வந்தது. பே அவுட் குடுக்கல, ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஆனா அவங்கள லாஸ் பண்ண வைக்கிறது தான் அவங்களோட மைண்ட் செட்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் குடுக்கணும்னு சொல்லி அவங்களுடைய எண்ணம் கிடையாது. அதனால சில நேரம் வந்து நீங்க கரெக்ட்டா மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணல. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு ரிவார்டு குடுக்காம ஆ லைக் ப்ராஃபிட்ட வந்து டினை பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்து கரெக்ட்டான புரோக்கர் சூஸ் பண்ணி கரெக்ட்டா டிசிப்ளினா ட்ரேட் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா ப்ராஃபிட் பண்ணலாம். என்னை கேட்டா ஃபண்டட் அக்கவுண்ட்ன்றது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் பேசிக்கா. ஏன்னா நீங்க டிசிப்ளினாவும் பண்ணுவீங்க இருக்க ரூல்ஸ்னால. அதனால அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணவங்களுக்கு வந்து பெரிய கேபிட்டல் இல்லாதவங்களுக்கு இந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால நீங்க ஃபண்டட் அக்கவுண்ட் வாங்குறீங்கன்னா வாங்கலாம். கரெக்டான புரோக்கர் சூஸ் பண்ணி நீட்டா ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் டெக்னிக்கல்ஸ் வீடியோ வருது. ஃபண்டமெண்டல் வீடியோவும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ வீக்லி நான் 2 வீடியோவாவது போல ட்ரை பண்ணுறதுக்கு அடுத்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ஃபாரெக்ஸில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. பர்சனல் மென்டர்ஷிப்ஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து குரூப் கிளாஸஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளில் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.